மண்டே நிஃப்டி எப்படி போலான்னு பார்க்கலாம். ப்ரீவியஸா சொன்னோம். ரெசிஸ்டன்ட் இருக்கு. இது வரைக்கும் வரும்ன்ட்டு. கேப் ஃபில்னால எவ்வளோ தூரம் மூவ் ஆயிருக்கு. மண்டே இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா திரும்ப இது வரைக்கும் போகும். இல்லை இதுக்கு கீழே தான் சஸ்டெயின் ஆகுதுன்னா இங்கேருந்து ரிவர்சல் ஆக பாசிபிள் இருக்கு. ஸோ நம்மளோட சப்ளை ஜோன் இந்த இடம் தான். ஸோ இந்த இடத்துல ரிவர்சல் ஆச்சுன்னா இதை உடச்சிட்டு இது வரைக்கும் போகலாம். இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆச்சுன்னா இது வரைக்குமே போகும். ஒரு 2.5%. இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா திரும்ப உடச்சிட்டு கீழே வரும். இதையும் உடச்சானா நேராக ப்ரீவியஸாக இங்கிருந்த இவ்வளோ தூரம் மேலே வந்தானோ அது வரைக்குமே விழுவோம். இந்த இடத்துல ரீடெஸ்ட் ஆச்சுன்னா இந்த இடத்துல ரீடெஸ்ட் ஆகி கீழே இதாச்சுன்னா இன்னும் கீழே விழுவோம். பேங்க் நிஃப்டி நம்ம ஃபர்தராக என்ன சொல்லிட்டு போனோம், இது மேலே சஸ்டெயின் இது வரைக்கும் போகும்னு சொல்லிருப்போம். ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு ட்ராப்பிங் மார்க்கெட். இப்போ இது இன்கேஸ் இதை உடச்சானா இது செகண்ட் டார்கெட் ஆகும். இது ஃபஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். இந்த லோ உடச்சானா இல்லை மேலே தான் சஸ்டெயின் ஆகிறானா இந்த எல்லோ லைனுக்கு மேலே போச்சுன்னா இது வரைக்கும் போய் கீழே வரும். இதுக்கு மேலே எப்போ சஸ்டெயின் ஆகுதோ அதுதான் பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராங்காக இருக்கும். மண்டேக்கான பேங்க் நிஃப்டி வியூ தான். மிட் கேப் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் சார்ட்டில் பார்ப்போம். இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் தான் இருக்கான். ஓவராலாக பார்க்குறப்ப இதுதான் ரெசிஸ்டன்ஸ். ரைட். இந்த சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு. இங்கேருந்து இது வரைக்கும் போயிட்டான். ஆனால் இது வந்து ப்ராப்பரான ரீடெஸ்ட் ஆகி போகல. ஸோ நாளைக்கு இந்த லோ உடைக்கிறப்ப மிட் கேப் அடுத்த டார்கெட் இங்கே வரும். ஓகே, இந்த லோ உடைச்சானா மிட் கேப்போட டார்கெட் இங்கே வரும். இல்லை நாளைக்கு மேலே தான் சஸ்டெயின் ஆகிறான்னா இதுக்கு மேலே போச்சுன்னா கால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது வரைக்கும் இன்னும் டச் ஆகலை ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படி தான் சப்போர்ட்டர்ஸ்ன்னு சொன்ன வந்து வரையணும். ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வச்சுருக்கு. அதுக்கு மேலே கேபிள் பைப் போயிருக்கு. திரும்ப இது கீழே க்ளோஸ் வச்சு இந்த இடத்துல வரதுக்கு பதிலாக இங்கே வந்துடுச்சு. அடுத்த சப்போர்ட் எங்கே எடுத்துருக்கு. இவ்வளோ பெரிய மூவ் கொடுத்தது இந்த இடம். இந்த இடத்துல நீங்கள் ஒரு லைன் போட்டு பார்த்தீங்கன்னா பாரு சப்போர்ட் எடுத்து மேலே பாரு. இது ரெகுலராக இதே லெவல்ஸில் இருக்காது. அப்பப்போ லெவல்ஸ் மாறும்.
அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ட்ரேட் பண்ணுவோம். HDFC ஐசிஐசி வந்து இன்னும் கேப் ஃபில் ஆகலை. ஸோ இதுதான் இதனுடைய ஜோன். ஸோ இந்த இடத்துல இதாகலை. தெரியுதுங்களா? நாளைக்கு இந்த இடத்துக்கு போயிட்டு திரும்ப கீழே வரும். இதுக்கு மேலே செஷன் ஆச்சுன்னா எக்ஸ்பெக்டட் கால்ஸ் அது வரைக்கும் தான்.